இந்த ஆளு ஒரு பொண்ணை அவனுடைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அவ உள்ள போன உடனே திரும்பி வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த டோரை லாக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா உள்ள இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டு அந்த பொண்ணு அப்படியே கத்திக்கிட்டே வெளியில ஓடி வரா. உள்ள என்னதான் நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அந்த பொண்ணு முகத்துல எல்லாம் ஒரே காயமா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கால்ல செப்பல் கூட போடாம அங்கிருந்து பயந்து ஓடி போய் பக்கத்து வீட்டு கதவை தட்டி ஹெல்ப் கேக்குறா. ஆனா யாருமே ஹெல்ப்புக்கு கூட வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப அவளுக்கு வேற வழி தெரியாம போலீஸ்க்கே கால் பண்ணி வர வச்சிடறா. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, போலீஸ் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவளையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. ஜெயில போட்டது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ் வந்து செல்லுடைய கதவை ஓபன் பண்றாரு. பார்த்தா ஆரம்பத்துல அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனவன் செல்லுக்குள்ள வரான். அவனை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயங்கரமா பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு அந்த செல்லுக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியில வரா. வரும்போது பார்த்தா அந்த ஸ்டேஷனுடைய சுவத்துல நிறைய மிஸ்ஸிங் ஆன பெண்களுடைய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து ஓடி போய் அவ வேலை செய்யற கம்பெனியுடைய பாஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறா. அவரு அவளுடைய ஃபேஸ பார்த்துட்டு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு போய் குளிச்சிட்டு வான்னு சொல்றாரு. அவளும் போய் குளிச்சிட்டு வந்து யாருக்கும் தெரியாம அந்த பாஸ் உடைய லேப்டாப்பை ஓபன் பண்ணி பார்க்கறா. பார்த்தா அதுல ஸ்டேஷன்ல ஒட்டி இருந்த அந்த மிஸ்ஸிங் ஆன பெண்களுடைய பேர்கள்லாம் இருக்குது. அதுல இவ பேரும் இருக்குது.